அனைவருக்கும் காலை வணக்கம். நமஸ்கார். Today I am very happy to hear நாடு சுதந்திரம் அடைந்து 79வது சுதந்திர தினத்தை நாம் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உண்மையிலேயே என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத நாள். ஏன்னா சுதந்திர தினத்தில் குடியேற்றக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை இந்த நாராயணா ஸ்கூல் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு உண்மையிலே திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம். இந்த தேங்க்ஸ். நான் குடியரசு தினத்துக்கு நான் வந்து கொடியேற்றிருக்கேன். ஒரு சுதந்திர தினத்துக்கு கொடியேற்றுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாதுதான். என்னால் ஃபஸ்ட்டு வர முடியாதுன்னு சொன்னேன். பட் நீங்கள் சார் குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, அதுக்காக தான் நம்ம 8 மணிக்கு வச்சோம். கமிஷனர் ஆஃபீஸில் வந்து எங்கள் கமிஷனர் வந்து கொடியேற்றுறதுக்கு இப்போ நாங்கள் போகணும். அதனால தான் இப்போ 8 மணிக்கு நம்ம ப்ரீபோன் பண்ணி வச்சது. ஒரே ஒரு விஷயந்தான், கல்வி, எஜுகேஷன். இந்த கல்வி வந்து ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசம் இல்லாமல் ஒருவனை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வரக்கூடிய ஒரே விஷயம் எஜுகேஷன், கல்வி மட்டும்தான். இந்த கல்வியை வந்து நீங்கள் வந்து நல்லபடியாக படித்து உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற வரணும். அந்த கல்வியை சொல்லிக் கொடுப்பதற்காக இங்கே இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களும் அறம் சார்ந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர் பணி என்பது அறம் சார்ந்த பணி. அதுக்கு ஈடு இணையான பணி வேறு எதுவுமே கிடையாது. ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கும் ஒரு டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க, எனக்கும் ஒரு முன்னாலே ஒரு டீச்சர் தான் கிளாஸ் எடுத்துருக்காங்க. ஸோ ரெஸ்பெக்ட் டு த டீச்சர்ஸ். இப்போ ரீசெண்டாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எங்கேயுமே வந்து அந்த ரெஸ்பெக்ட் குறைஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். சுய ஒழுக்கம், அந்த செல்ஃப் டிசிப்ளின் இல்லை அப்படின்னாக்கா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இந்த சுய ஒழுக்கம் ஒவ்வொருத்தருக்கும் கண்டிப்பாக இருக்கணும். ரெஸ்பெக்ட் த பேரண்ட்ஸ், மாதா பிதா குரு தெய்வம். அப்பா அம்மா அடுத்தது இருக்கிறது குரு தான். ஸோ வாத்தியாரை மதிக்கணும். டீச்சர்ஸை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற முடியும். அவங்களோட பிளெஸிங் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்துல் கலாம் ஐயாலாம் சொல்கிறது அதுதான். அவர் கூட பணிக்கக்கூடிய நிறைய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைச்சிது. உண்மையிலே ஒரு பெரிய செக்யூரிட்டி பிரான்ச்சில் இன்ஸ்பெக்டராக இருக்கையில் அவருக்கு நான் பிஎஸ்ஓவாக இருந்திருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னாக்க ஸ்டூடெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணும்பொழுது அவர் தன்னைத்தானே மெய் மறந்துடுவார்.